தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஆர்கே நகர் செல்வி ஜெயலலிதா 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி. அவர் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று 6 மாதத்தில் காலமானார். அதற்கு ஓராண்டுகளுக்கு முன்பு இடைத்தேர்தலிலும் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை கைப்பற்றிய பின்பு சசிகலாவின் அக்கால் மகன் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை ஆரம்பித்தார். சுயேட்சையாக போட்டியிட்டார். அவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு 20 ரூபாய் கொடுத்து ஒரு டோக்கன் கொடுத்தார். தேர்தல் முடிந்த பிறகு பணம் வழங்கப்படும், ஒவ்வொரு டோக்கனுக்கும் பணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். திமுக, அதிமுக வேட்பாளர்களை தோற்கடித்து அபார வெற்றி பெற்றார் டிடிவி தினகரன். ஆனால் அவர் கூறியபடி டோக்கன் கொடுத்தவர்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. தொகுதி பக்கமும் அவரால் எட்டி பார்க்க முடியவில்லை. பின்பு கோயில்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு தோற்று போனார். தற்பொழுது ஆர்கே நகர் தொகுதியில் கோஷ்டி பூசல் நிலவுகிறது. திமுக, அதிமுக இரண்டுமே கரை சேருமா என்ற ஒரு நிலைமை உள்ளது. 2 கட்சிகளும், திமுக, அதிமுக 2 கட்சிகளும் மீது பொதுமக்களும் அதிருப்தியுள்ளனர். ஆகவே டிடிவி தினகரன் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்றவர். தற்பொழுது அவர் போட்டியிட்டால் மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவார்களா என்பது கேள்விக்குறிதான். அப்படி போட்டியிட்டால் வழக்கம் போல 20 ரூபாய் டோக்கன் கொடுப்பாரா அல்லது ஓட்டுப்பதிவுக்கு முன்பாகவே பணம் கொடுப்பாரா என்பது தெரியவில்லை. மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். கரை சேர்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.